Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மார்ச் மாதம் 23ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்ததற்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக. இன்றைய நாளில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கொடுக்கிறேன். நாம் பரலோகத்தின் குடிமக்கள், நம் அனைவரும் ஆண்டுடைய பரலோக ராஜ்யத்தில் அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழுவோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இங்கே இந்த பூமியில் நமக்கு ஒன்றும் இல்லை. நம்முடைய குடியிருப்புகள் வீடு எங்கே இருக்கின்றது என்றால் பரலோக ராஜ்யத்தில், ஆண்டுடைய பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய வீடு உண்டு. கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமது உண்மையான குடியுரிமை, நாம் பரலோகத்தின் குடிமக்கள், இந்த உலகத்தின் நிரந்தரமான குடிமக்கள் அல்ல. நமது அடையாளமும் இறுதி விசுவாசமும் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளன. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த உலகில் நமக்கு எதுவும் நிரந்தரமில்லை. நாம் இந்த உலகில் இருக்கும் வரைதான் நம்முடைய வீட்டு வாசல், நிலம், நீர், காற்று, நெருப்பு, பணம், பதவி, பட்டம் எல்லாமே நாம் உயிரோடு இருக்கும் வரைதான். நாம் உயிர் பிரிந்து விட்டால் நாம் அனைவரும் ஒன்றுமில்லை, நாம் தூசிக்கு சமம். அப்படியாக நாம் அனைவரும் எங்கே நமக்கு வீடு உண்டு என்றால் இறந்த பின்பும் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் உண்டு. நாம் நமது இரட்சகரின் வருகைக்காக காத்திருக்கிறோம். பரலோகத்தின் குடிமக்களாகிய நாம் அனைவரும் நித்திய மீட்பை கொண்டு வரும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக நாம் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 13 நீங்கள் வாசித்து பாருங்கள். பரலோகத்தின் சிந்தை அல்லது எண்ணம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள். பரலோகத்தின் குடிமக்களாக நித்தியத்தின் வெளிச்சத்தில் வாழும் நாம் பூமிக்குரிய காரியங்களில் கவனம் சிதறல்கள் அடையாமல் நித்தியத்தோடு தொடர்புடைய காரியங்களில் நம் மனதை வைக்கும்படி அழைக்கப்படுகிறோம். தூதுவர்களாக வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 3-5ஆம் அதிகாரம் 20 வாசித்து பாருங்கள். கிறிஸ்து திரும்பி வரும் வரை நாம் பூமியில் அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிறோம். சமாதானம் மற்றும் நம்பிக்கையின் செய்தியை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும். அப்படியாக கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் இந்த நாளில் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி ஒரு ரத்தத்தால் நம்மை ஒவ்வொருவரும் சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுபவர் கர்த்தர் ஒருவரை. அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் உள்ளத்தினாலும் திறந்து ஜெபிப்போமாக. இனங்குள்ள ஆண்டவரே, பரலோக பிதாவே, எங்களை பரலோகத்தின் குடிமக்களால் இருக்கிறதற்கு நன்றி. இயேசுவின் வருகைக்காக ஆவலுடன் காத்திருக்கும் நாங்கள் பரலோக கண்ணோட்டத்துடன்
அப்போஸ்தலரான பவுலடிகளாகிய 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சுவிசேஷத்தை தேவ ஞானம் கொண்டே அறிய முடியும். ஆண்டவருடைய வார்த்தை இந்த திருவிழியமானது ஆண்டவருடைய ஞானத்தினால் கொண்டே நாம் அறிய முடியும். ஆண்டவருடைய ஞானம் நமக்கு இருக்குதா இல்லையா? இருக்கின்றது. கடவுள் நமக்கு நல்ல ஞானத்தை, அறிவை, மனதை, திடத்தை, பக்தியை, உற்சாகத்தை, ஊக்கத்தை, பலத்தை அனைத்தையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது அந்த சுவிசேஷத்தின் தேவனுடைய ஞானம் நமக்கு அறிய முடியும். இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகையில் பெஸ்ட் உரத்த சத்தமாய், பவுலே, நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாகுகிறது என்றான். ரோம நீதிமன்றத்தின் ஆளுநர் பெஸ்ட் மற்றும் அகிரிப்பா ராஜா முன்னிலையில் பவுல் தனது சுவிசேஷ சாட்சியை மனத்தாழ்மையோடும் தெளிவோடும் அறிவித்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ரட்சித்தது மாத்திரமல்ல, தான் யூதருக்கும் புறஜாதியாருக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி சத்தியத்திடமாய் கேட்பவர்களை திருப்பி அவர்களுடைய மனக்கண்களை திறக்கும்படிக்கும் கர்த்தர் தன்னை அனுப்பினார் என்றும் கூறினார். அப்போஸ்தலரான பவுலடிகளார் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி யூதர்களுக்கும் புறஜாதியார்களுக்கும் ரட்சிப்பாகிய ஒளியை வெளிப்படுத்தினார் என்றும் தெளிவுபடுத்தினார். பவுல் சத்தியத்தை சுட்டிக்காட்டி பேசிக் கொண்டிருந்த போது பவுல் கூறியவர்களை விளங்கிக் கொள்ள முடியாதிருந்த ஆளுநராகிய பெஸ்து தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பவுலின் சாட்சியை தடை பண்ணினான். பவுல் தனக்கு உண்டாயிருந்த அதிக படிப்பினால் ஏதோ புதிய தத்துவங்களை பேசுவதாகவும் அவனுக்கு இருந்த மிகுந்த ஞானத்தினால் ஏதோ பிதறுகிறான் என்றும் உரத்த சத்தமாய் ஊக்குவித்தான். உயர்கல்வி கற்ற பவுலை போன்ற ஒரு மனிதன் இயேசு என்ற ஒரு செத்து போன மனிதனுக்காக தனது உயிரை விட தயாராய் இருப்பதும் பெஸ்துவுக்கு புரியாத புதிராய் இருந்தது. பவுலுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என பெஸ்து யோசித்தான். பவுலை பைத்தியக்காரத்தனமாக குற்றம் சாட்டும் இந்த உரத்த குரலின் மூலம் பெஸ்து ஆவிக்குரிய பகுத்தறிவு தனக்கு இல்லாததை வெளிப்படுத்தினான். தேவனுடைய பார்வையில் பைத்தியக்காரர்களால் காணப்படுவதை பார்க்கிலும் உலகத்தின் பார்வையில் பைத்தியர்களாக காணப்படுவது எவ்வளவோ மேலானது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27 நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த உலகத்தை ஆளுபவர்கள் சுபாவ மனிதர்கள் அல்லது ஆவிக்குரியவர்கள் அல்லாதவர்கள். அவர்களால் தேவ ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் மட்டுமே நாம் தேவ ஞானத்தையும் சுவிசேஷத்தையும் விளங்கிக் கொள்ள முடியும். கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பவர்களுக்கு மட்டுமே சுவிசேஷம் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2:14 வாசித்து பாருங்கள். சுவிசேஷமும் சிலுவையின் உபதேசம் ஒரு நாளும் உலக தத்துவத்திற்கும் மனித ஞானத்திற்கும் ஒத்து போகாது. சிலுவையின் உபதேசத்தை எதிர்த்து நிற்கும் எவனுக்கும் அவனது சொந்த ஞானத்தை தேவன் உபயோகமற்றதாக்கி விடுவார். சிலுவையின் உபதேசத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் தமது சொந்த ஞானத்தை தருகிறார். உலக ஞானம் உள்ள மனிதன் தன் ஞானத்தோடு தானும் அழிந்து போவான். ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ என்று இருக்கும் இந்த உலகில் வாழ்வான். உலக ஞானம் உடையவர்கள் தேவ ஞானத்தை அறிந்து கொள்ள முடியாது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
விசுவாசம் வைக்கும் அனைவருக்கும் ரட்சிப்பை அறிவிக்கின்றார். நாம் அனைவரும் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்துக் கொண்டிருக்கின்றோம், சிந்தித்து செயல்பட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றால் சுவிசேஷம் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த சுவிசேஷத்தின் உள்ளே நாம் புகுந்து பெரட்டி படிப்போமானால் நமக்கு வாழ்க்கையில் அந்த வார்த்தையின் மூலம் நமக்கு அனைத்தும் கொடுக்கும். அதனால் தான் ஆண்டவருடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது என்று நாம் ஒவ்வொரு வாரமும் நான் கூறுகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கின்றது, ஆண்டவருடைய வார்த்தையில் உயிர் இருக்கின்றது. அதை எத்தனை பேர் நீங்கள் படித்து பயன்பெற்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த நாளில் கர்த்தர் தாமே அனைவரும் ஆசீர்வதிக்க ஒவ்வொருவரையும் நம்மை பார்த்து அவருடைய அழகான கண்களால் நம்மை நோக்கி நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி துதித்து உள்ளத்தின் ஆழ்ந்திருந்து அவரை நோக்கி நாம் துதித்து பாடுவோமாக. வானவதத்தையே நீ மெய்யாகவே தூயவர், புனிதற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கை
சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளவே ஒருவருக்கு பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு ஒரே போஜனத்தில் பங்கு கொள்வோமாக. இப்பொழுது நன்றியோடு அவரை நாம் துதித்து பாடுவோமாக.
கிருபைக்காகவும் வல்லமைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிலருக்கு தடைக்கல்லாகவும் மற்றவர்களுக்கு பைத்தியமாகவும் சிலுவை இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் எங்களுக்கு அது ஜீவன். கிறிஸ்துவில் தெய்வ பக்தியுடன் வாழவும் ஒரு பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிதலுடன் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய விரும்பும் யாவற்றையும் உமக்கு துதியும் மகிமையும் உண்டாக நாங்கள் நிறைவேற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, அப்போஸ்தலரான பவுலடிகளார் தனது விசுவாசத்தை ஆர்வத்துடன் காத்துக் கொள்ளும் போது சுவிசேஷ செய்தியின் உருமாற்றும் வல்லமையை அவர் விளக்குகிறார். உலகத்தால் பைத்தியமாக கருதப்படுவது உண்மையில் தேவனின் ஞானம். சந்தேகம் நிறைந்த உலகத்தில் விசுவாசிகள் தங்கள் நம்பிக்கையை தெரிவிக்கும் போது எதிர்கொள்ளும் சவால்களை நினைவூட்டுவதாக பெஸ்துவின் பதில் செயல்படுகிறது. எங்கள் நம்பிக்கைகள் பெரும்பாலும் எங்களை சுற்றியுள்ளவர்களை குழப்பக்கூடும் என்பதை அறிந்து எங்களது விசுவாசத்தில் உறுதியாக இருக்க எங்களுக்கு உதவும். எங்களுடைய கர்த்தராகிய இயேசுவின் வெற்றிகரமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் அனைவரும் தலை வணங்கி கண்களை மூடி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடு நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வருமற்றும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.